A very good morning to all my first standard buds. Today we are going to learn the subject moral science. In moral science class, we have already completed lesson 1, 2, 3. Today we are going to look at the lesson 4. Before going into the class, I am going to inform you of an important information. That being said, we have our first term exam starting on 26th November. So, I kindly ask all of you to read and write all the lessons. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எல்லா லெசனையும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நமக்கு இந்த மந்த் 26th அன்னைக்கு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா கிளாஸுக்குமே எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது. இனி நமக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. மற்ற தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ணாக்கா, ஃபோர்த் ஸ்டாண்டர்டு, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ணாக்கா எல்லாருமே எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இனி ஸ்டார்ட் ஆக போகிறது எந்த கிளாஸுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது? எஸ், நமக்கு தான். என்னைக்குன்னா 26th நவம்பர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் மாரல் சயின்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். மாரல் சயின்ஸ் தான் படிக்கணும்னு கிடையாது, எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். படித்தா மட்டும்தான் எக்ஸாம் என்ன பண்ண முடியும்? நீட்டாக ரைட் பண்ண முடியும். ஸோ மறந்துடாதீங்க, இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸையும் நீட்டாக பாருங்கள். ரிவிஷன்ஸ் வீடியோவும் நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு அது கிளாரிஃபிகேஷன் இல்லை, இது ரிவிஷன் பார்த்தா போதும் அப்படின்னா இந்த கிளாஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தாலே போதும். உங்களுக்கு என்ன ஆகிரும்? மைண்டில் செட் ஆகிரும் எல்லா லெசன்ஸுமே. ஸோ மறந்துடாதீங்க, எக்ஸாம்ஸ் 26th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். தமிழ் எக்ஸாம் கிடையாது, மீதி இருக்கக்கூடிய எம்எஸ், மேக்ஸு, கிராமர், ஜிகே, ஹிந்தி, இது எல்லா சப்ஜெக்டையும், சயின்ஸ், இந்த சப்ஜெக்டெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் படிங்க. ஓகேவா? படித்தா நம்ம எக்ஸாமை நீட்டாக ரைட் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய மார்க்கை நாங்கள் என்ட்ரி பண்ணி வைப்போம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ நீங்கள் எல்லாருமே படிங்க. படித்து நீட்டாக என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளாடி போகலாம். இந்த லெசன் 4 ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஒன்லி 4 லைன்ஸ் தான் இருக்குது இந்த லெசனில். சரியா? இந்த லெசனோட டாபிக் என்ன அப்படின்னா ஏ பாய்ஸ் ப்ரேயர். ஏ பாய்ஸ் ப்ரேயர். ஏ பாய்ஸ் ப்ரேயர் அப்படின்னா ஒரு பையனோட ப்ரேயர். இங்கே பாய் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட்டிருக்கோம். போட்டதுனால அதோட மீனிங் என்னன்னா பையனுடைய, ஒரு பையனோட ப்ரேயர். நம்ம டெய்லிக்குமே எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஓகே, மிஸ் ப்ரேயர் பண்ணுவேன். நைட்டு போகும்போதும் ப்ரேயர் பண்ணுவேன். மிஸ் காட் இது வரைக்கும் என்ன எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றினதுக்காக நன்றி, தேங்க் காட் சொல்லிட்டு தூங்குவோம். அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்ச உடனே காடுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம், நாங்கள் எங்களோட ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்கள் காடுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கோங்க. தேங்க்யூ சொல்லிக்கிட்டு என்ன நாள், இன்னைக்குள்ள நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு எப்படி இருக்கணும்? நீட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நாங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காடுக்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நைட்டு தூங்க போகும் போதும் காடுக்கிட்ட தேங்க்யூ சொல்லிக்கிட்டு தான் தூங்கணும். இன்னைக்கு ஃபுல்லாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சேஃபாக இருந்ததுக்காக காடு உங்களுக்கு தேங்க்யூ, இவ்வளோ சொன்னாலே போதும். ஏன்னா குட்டீஸோட ப்ரேயர் காடு ஒரு லைன் சொன்னாலே போதும், காடு அதுக்குள்ள ஒரு எஃபெக்டிவை நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெய்லிக்குமே மார்னிங்கும் சரி நைட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் தான் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள் காடை நீங்கள் நினச்சி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லெசனில் ஒரு பையனோட ப்ரேயர், ஒரு தம்பியோட ப்ரேயர், அவன் எப்படி காடை பார்த்து ப்ரே பண்ணுறான் அப்படின்னு தான் இந்த லெசனில் இருக்குது. ஒன்லி 4 லைன்ஸ் தான் இந்த லெசன் கூட ரெடி போகலாமா? ஓகே, நான் இந்த லெசனை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். லெசன் 4 ஏ பாய்ஸ் ப்ரேயர். Make me good and kind, dear God. Make me brave and strong. Make me do the right, dear God.
never let me do the wrong. ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க. என் கூடயே சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ண போறீங்க. ஓகேவா? Lesson 4. A boy's prayer. Make me good and kind, dear God. Make me brave and strong. Make me do the right, dear God. Never let me do the wrong. அதாவது அந்த பையன் எப்படி ப்ரேயர் பண்ணுறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. மேக் மீ குட் அண்ட் கைண்ட் டியர் காட். மேக்னா செய்கிறது. காட் என்ன ஒரு நல்ல பையனாட்டும், குட்டுனா நல்ல பையன், நல்ல பையனாட்டும் ஒரு ஹைண்டுனா கனிவாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது. யாராவது ஏதாவது பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நல்ல பாசமாக பேசுறது. சரியா? ஸோ மேக் மீ குட் அண்ட் ஹைண்ட். என்ன ஒரு நல்ல பையனாட்டும், என்ன ஒரு கனிவான ஒரு பாசமான பையனாகவும் மாற்றுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் கேட்குறான். நெக்ஸ்ட் லைனில் கேட்குறான் பாருங்க. மேக் மீ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். மேக் மீ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். பிரேவ்னா தைரியம். பிரேவ்னா தைரியம். எதுக்கு எடுத்தாலும் நமக்கு தைரியம் வேணும், பயப்படவே கூடாது. சரியா? ஆனால் சில விஷயங்களுக்கு பயப்பட்டு தான் ஆகணும். எல்லா விஷயங்களுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு கிடையாது. சில விஷயங்களுக்கு நம்ம பயப்பட்டு தான் ஆகணும். ஆனால் தைரியம் இருக்கணும். பிரேவ்னா தைரியம். என்ன ஒரு தைரியமான பையனாட்டம் ஒரு ஸ்ட்ராங்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வலிமையான ஒரு பையனாகவும் என்ன மாற்றுங்க அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட் கேட்குறான் பாருங்க. மேக் மீ டூ த ரைட் டியர் காட். நான் எதை செஞ்சாலும் ரைட்டை தான் செய்யணும், கரெக்டை தான் செய்யணும். நான் எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்? ரைட்டாக மட்டும்தான் செய்யணும், எப்போதுமே தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு நெக்ஸ்ட் லைனில் கேட்குறான் பாருங்க. நெவர் லெட் மீ டூ த ராங். நெவர்னா ஒருபோதும், நான் ஒருபோதும் தப்பே செய்யக்கூடாது, நான் ஒருபோதும் தப்பே செய்யக்கூடாது, நான் என்ன தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு காடு கிட்ட கேட்குறான். ஃபர்ஸ்ட் லைனில் கேட்குறான், நான் ஒரு நல்ல பையனாகவும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பையனாகவும் மற்றவங்க மேலே பாசமாக இருக்கக்கூடிய பையனாகவும் மாற்றுங்கன்னு ஃபர்ஸ்ட் லைனில் கேட்குறான். நெக்ஸ்ட் லைனில் மேக் மீ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். ஒரு தைரியமான பையனாட்டும் ஒரு ஸ்ட்ரென்த்தான பையனாகவும் என்னை மாற்றுங்கன்னு கேட்குறான். நெக்ஸ்ட் லைனில் கேட்குறான், என்னை நான் எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்யணும். அடுத்த லைனில் சொல்கிறான், நான் எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது, தப்பு செய்யவும் மாட்டேன் அப்படின்னு காடு கிட்ட கேட்குறான். நம்மவும் இந்த ப்ரேயரை டெய்லி கேட்கலாம். சரியா? கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த ப்ரேயரை நீங்கள் டெய்லி கேட்டீங்க அப்படின்னா காடு உங்களுக்கும் என்ன தேவையோ அதை உங்களுக்கு கரெக்டான டைமில் உங்களுக்கு கொடுப்பாங்க. சிலவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாது. காட் ப்ளீஸ் காட் எனக்கு ரீட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு நாலேஜ் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. சிலவங்களுக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், மெமரியில் என்ன படித்தாலும் மறந்து போகுது காட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க காடு கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காட் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கேட்குற ப்ரேயருக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட் யார்கிட்ட கேட்கணும்? காடு கிட்ட கேட்கணும். இப்போ நாலேஜை பொறுத்த வரைக்கும் உங்கள் மம்மி கிட்ட போய்கிட்ட மம்மி எனக்கு நாலேஜ் கொடுங்க மம்மி, டேடி எனக்கு நாலேஜ் கொடுங்க மம்மின்னு டேடி கிட்டே மம்மி கிட்டே கேட்டால் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அதை கொடுக்க முடிகிறது ஒரே ஒரு ஆள் காடு தான். ஓகேவா? என்ன தேவைனாலும் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்? காடு கிட்ட கேட்கணும். அதே இது உங்களுக்கு எதுக்காவது ஒரு புக்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் மம்மி கிட்ட கேட்கணும். அதே இது உங்கள் மம்மியால் புக்ஸ் வாங்கி தர முடியல அந்த சுச்சுவேஷன்னா காடு யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்யுங்க காடுன்னு சொல்லிட்டு காடு கிட்ட போய் கேட்கலாம். காடு கண்டிப்பாக யார் மூலமாவது என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரேயரை நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம். ஓகேவா? ஒன்ஸ் மோர் நம்ம சொல்லலாம் பாருங்க. மேக் மீ குட் அண்ட் கைண்ட் டியர் காட். மேக் மீ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். மேக் மீ டூ த ரைட் டியர் காட். நெவர் லெட் மீ டூ த ராங். நான் நல்ல பையனாக இருக்கணும், பாசமான பையனாக இருக்கணும், எப்போதுமே பிரேவும் ஸ்ட்ராங்கான பையனாக இருக்கணும், நான் தப்பே செய்யக்கூடாது, எப்போதுமே எதை தான் செய்யணும்? ரைட்டை மட்டும்தான் செய்யணும்னு கேட்குறான். ஸோ நீங்கள் இந்த போயமை இந்த 4 லைன்ஸையும் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே 1 டைம் சொல்லணும், ஈவினிங் சொல்லுங்கள், நைட்டு தூங்க போகும்போதும் 1 டைம் சொல்லிகிட்டே தூங்குங்க. ஓகேவா? ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாருங்கள். மேக் மீ குட் அண்ட் கைண்ட் டியர் காட்.
Make me brave and strong. Make me do the right, dear God. Never let me do the wrong. சரியா? சொல்லிக்கிட்டே இருங்க, மெமரி பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க, இந்த லெசன்ல அந்த ஒரு பாய் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் அப்படின்னா, நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் செய்யக்கூடாத ஆக்டிவிட்டீஸ், நம்ம எப்போதுமே செய்யவே கூடாத ஆக்டிவிட்டீஸ் தான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், எப்போதுமே செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை தான் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதில் லைஸ், அதாவது இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். லைஸ், லைஸ், லைஸ்னா என்ன, அதோட மீனிங்கை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். லைஸ், ஃபைன்ஸ், சீட்டிங், ஸ்டீலிங். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். லைஸ், ஃபைன்ஸ், சீட்டிங், ஸ்டீலிங். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். ட்ரூத், ஃபீஸ், டியூட்டி, ஹானஸ்டி. ட்ரூத், ஃபீஸ், டியூட்டி, ஹானஸ்டி. ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ மீனிங்கை பார்க்கலாம். நான் சொன்னேன், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம செய்யக்கூடாத ஒர்க்ஸ், நம்ம செய்யவே கூடாத ஒர்க்ஸ். லைஸ், லைஸ்னா பொய் பேசுறது. லைஸ்னா பொய் பேசுறது. நம்ம எப்போதுமே பொய்யே பேசக்கூடாது. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பொய் பேசவே கூடாது. ஒரு நாள் பொய் சொன்னோம் அப்படின்னா அந்த நாள் மாட்டிக்க மாட்டோம். ஆனால் அப்படியே பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்குவோம். ஸோ அந்த பிக்சர்லேயே பார்த்துங்க, ஸ்டாப் லைஸ், பொய்யை சொல்ல கூடாது. பொய் சொல்லிட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். ஃபைட், ஃபைட்டுன்னா சண்டை போடுறது, மற்றவங்க கூட சண்டை வைக்கிறது. கரெக்டா? இல்லை. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபைட் பண்ணவே கூடாது. உன்னோட பிரதர் ஆனாலும் சரி, சிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, உன்னோட கசின்ஸ் யார்கிட்டையும் ஃபைட் பண்ணவே கூடாது. சமாதானமாக போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சீட்டிங். சீட்டிங் பிக்சரே அழகாக நமக்கு காமிச்சு கொடுக்குது. சீட்டிங்னா என்ன? இப்போ வந்து எக்ஸாம் வைப்போம், மிஸ்ஸு அப்படியே பக்கத்துல நைஸாக உட்காந்துருப்பீங்க. உட்காந்துருந்துட்டு தெரியல அப்படின்னா பக்கத்தில் பார்த்து ரைட் பண்ணுறது. ஸோ மற்றவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒர்க்ஸ் தான் சீட்டிங். அந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு தம்பி அழகாக எக்ஸாம் ரைட் பண்ணுறாரு. இன்னொரு தம்பிக்கு தெரியல, அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் மிஸ்ஸுக்கு தெரியாமல் பார்த்து ரைட் பண்ணுறான். இதை செய்யக்கூடாது. நமக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும். நமக்கு தெரியலன்னா அப்படியே பிளாங்காக விட்டுறணும். ஓகேவா? ஸோ சீட்டிங்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டீலிங். ஸ்டீலிங்னா என்ன? எஸ், திருடுறது. மற்றவங்களோட பொருளை அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறது, திருடுறது. நமக்கு என்ன தேவைன்னாலும், உங்களோட என்ன தேவைன்னாலும் நம்மளோட பெரியவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும். இப்போ எனக்கு வந்து மிஸ்ஸுக்கு ஒரு பென்சில் தேவை. பென்சில் தேவைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணலாம், மிஸ்ஸு போய் எனக்கு ஒரு பென்சில் தேவைன்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்டீலிங்னா திருடுறது. இதுக்கு ஒரு அழகான ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு தம்பி இருந்தான். ஒரு தம்பி, அந்த தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட அத்தை வீட்டுக்கு போகிறான். அத்தை வீட்டில் அங்கேயும் ஒரு தம்பி இருக்கான். அந்த அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பையனுக்கு ஒரு அழகான டால் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த டால் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான டால். ஏன் அப்படின்னா, அது அந்த டாலுக்கு உள்ளாடி பேடினா என்னது, நெல், அதை வச்சு செஞ்ச டால். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான டால். இந்த தம்பி அங்கே போய் பார்த்துட்டு அந்த டால் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு திங்ஸ் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், போய் கேட்கணும். அவங்களுக்கு முடியும் அப்படின்னா கொடுப்பாங்க, இல்லை முடியாது அப்படின்னா, இல்லை தம்பி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அத்தைக்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த டாலையே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்துட்டு ஈவினிங் கிளம்பும்போது அந்த டாலை திருடிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா அங்கே நிறைய பசங்க சேர்ந்து விளையாடின இடத்துல இவன் என்ன பண்ணிட்டான், அந்த அத்தையோட பையனோட டாலை திருடிட்டு வீட்டுக்கு வந்துட்டான்.
இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அத்தை அந்த டாலை வந்து தேடுறாங்க. அந்த அத்தையும் அவங்களோட பையனும் டாலை தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடினதுக்கப்புறம் அந்த டால் கிடைக்கவே இல்லை. ரொம்ப சேடாக அந்த தம்பி உட்காந்துட்டேன். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான டால், அழகா பியூட்டிஃபுல்லான டால். ஸோ சேடாக தானே செய்ய முடியும், சேடாக இருக்கான். இந்த திருடிட்டு வந்தால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வீட்டில் கொண்டு வந்தால் அவங்க மம்மி திட்டுவாங்க, ஏண்டா திருடிட்டு வந்தேன்னு திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டே இவங்களோட வீட்டுக்கு பேக் சைடில் போய் ஒரு குழி தோண்டி அங்கே புதைச்சி வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? புதைச்சி வச்சுட்டான். இவனோட மம்மிக்கும் தெரியாது. அந்த டாலுக்கு உள்ளாடி இருந்தது என்ன சீடு? எஸ், பேடி சீடு. மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு தண்ணி பட்ட ஒரு 2 daysல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேடி சீடு உள்ளாடி இருந்துச்சுல, இது வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேடி சீட்லேருந்து நியூ பிளான்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அத்தை ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வரும்போது, என்ன இந்த இடத்துல மட்டும் பேடி சீடு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தையே போய் அந்த இடத்த வந்து தோண்டி பார்த்து அங்கே இருக்குது. என்ன இருந்துச்சு? டால் இருந்துச்சு. இவன் திருடிட்டு வந்து 2 daysக்குள்ளாடியே அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ நம்ம திருடணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்குவோம். ஸோ நம்ம என்ன சுச்சுவேஷன்லேயே வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸ்டீல் பண்ணவே கூடாது, திருடவே கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா உங்ககிட்ட யாரு பெரியவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். பட் திருடக்கூடாது. ஒரு பழமொழி கூட இருக்கு, பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ கண்டிப்பா என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஸ்டீல் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டீலிங்னா திருடுறது. ஸ்டீலிங்னா என்னது? திருடுறது. இதோட அடுத்த சைட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரூத். ட்ரூத்னா உண்மை பேசுறது, ஸ்பீக் த ட்ரூத். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, லைஸே பேசக்கூடாது. என்னதான் பேசணும்? உண்மையை மட்டும்தான் பேசணும். நெக்ஸ்ட் வந்து பீஸ். பீஸ்னா அமைதியாக இருக்கிறது. பீஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த டவ் தான், புறா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பீஸ்னா அமைதியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, டியூட்டி. டியூட்டினா நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணுறது. டியூட்டினா ஒர்க்கு. பிக்சரில் வந்து ஆர்மி கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஒர்க் நம்மளோட கண்ட்ரியை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது அவங்களோட ஒர்க். அப்படியே பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட டியூட்டி என்னது? டெய்லி கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை படிக்கிறது, மம்மி டேடிக்கு ஒர்க் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, மம்மி டேடி சொல்லக்கூடிய ஒர்க்கை நம்ம கரெக்டாக செய்கிறது, கீழ்படுகிறது, ஒபே பண்ணுறது, அதுதான் நம்மளோட டியூட்டி. ஓகேவா? டியூட்டினா ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஹானஸ்டி. ஹானஸ்டினா நேர்மையாக இருக்கிறது, அதுவும் பொய் சொல்லாமல் உண்மையே பேசுறது. அதுவும் இதுவும் ஏதாவது ட்ரூத்தும் ஹானஸ்டியும் ஒன்று மாதிரி தான், நேர்மையாக இருக்கிறது. இப்போ வந்து யார்கிட்டையாவது ஒரு வேர்டு, இதை நான் செய்வேன்னு சொன்னால் அதை செய்யணும். அதான் ஒரு ப்ராவர்பு கூட இருக்கு பாருங்க, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மையே சிறந்த கொள்கை. ஸோ ஹானஸ்டினா நேர்மையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் 8 வேர்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. ஒன்ஸ் மோர் நம்ம இந்த 8 வேர்ட்ஸையும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணலாம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம செய்யக்கூடாத ஒர்க்ஸ். அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியது நம்ம செய்யக்கூடிய ஒர்க்ஸ். லைஸ்னா பொய் பேசுறது, ட்ரூத்னா உண்மை பேசுறது, ஃபைட்டுனா சண்டை போடுறது, பீஸ்னா அதுக்கு அமைதியாக போகிறது, சீட்டிங்னா யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய ஒர்க்ஸ், டியூட்டினா நம்ம செய்யக்கூடிய ஒர்க், ஸ்டீலிங்னா திருடுறது, ஹானஸ்டினா நேர்மையாக இருக்கிறது. ஓகேவா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நோட் எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ இந்த லெசனில் நோட் எக்ஸசைஸ் மிஸ் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணாம். நோட் எக்ஸசைஸ் இந்த 4th லெசனை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா குட்டி லெசன். இதில் ஒன்லி புக் எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த புக் எக்ஸசைஸில் 4 fill in the blanks மட்டும்தான் இருக்குது. அதை இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மேக் மீ குட் அண்ட் ஹைண்டியர் காட். என்ன ஒரு குட்டான பையனாகவும் ஒரு ஹைண்டான ஒரு கனிவான பையனாகவும் மாற்றுங்க. காட் யார்கிட்ட கேட்கணும்? காடு கிட்ட கேட்கணும். மேக்னா செய்கிறது, மீனா என்ன? ஓகேவா? மேக் மீ குட் அண்ட் ஹைண்டியர் காட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மேக் மீ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். மேக் மீ பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். என்ன ஒரு பிரேவனா தைரியம்,
ஸ்ட்ராங்னா ஸ்ட்ரென்த், வலிமையான ஒரு பையனா என்ன மாத்துங்க, ஒரு கேர்ளா என்ன மாத்துங்கன்னு அந்த பையன் கேட்ட அந்த லெசனை அப்படியே ஃபில்லப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த போயம்மை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபில்லப்பை ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மேக் மீ டூ த டான்ஸ் டியர் காட். நான் எதை தான் செய்யணும்? எஸ், ரைட்டை மட்டும்தான் செய்யணும். மேக் மீ டூ த ரைட் டியர் காட். நான் எதை மட்டும் செய்யணும்? ரைட்டு, குட்டு மட்டும்தான் நான் செய்யணும். தவறான எந்த செயல்களையும் நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெவர் லெட் மீ டூ த ராங். நான் ஒருபோதும், நெவர்னா ஒருபோதும் தப்பே செய்ய கூடாது. நெவர் லெட் மீ டூ த ராங். நான் ஒருபோதும் தவறே செய்ய கூடாது. ஓகேவா? ஒன்ஸ் நான் நரேட் பண்றேன் பாருங்க. fill in the blanks. Make me good and kind dear God. Make me brave and strong. Make me do the dash dear God. Yes, right. Never let me do the wrong. ஒருபோதும் தவறே செய்ய கூடாது. ஓகேவா? ஒன்ஸ் மோர் ரீட் பண்றேன். Make me good and kind dear God. Make me brave and strong. Make me do the right dear God. Never let me do the wrong. ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதோட ரொம்ப ஈஸி தான். ஒன்லி 4 ஃபில்லப்ஸு. அந்த 4 லைன்ஸையும் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. லெசனில் இருக்கக்கூடிய அந்த 4 லைன்ஸை மார்னிங் எந்திரிச்ச உடனே சொல்லுங்கள். ஈவினிங் அண்டு நைட்டு தூங்க போகும்போதும் சொல்லிக்கிட்டே தூங்குங்க. காட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான லெசன். நீட்டாக படிங்க, ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளோட மைண்டில் ஃபுல்லாக செட் ஆகும். எக்ஸாம் ஸ்டார்ட்டாக போகுது. ஒன்ஸ் மோர் நான் சொல்கிறேன், 26 நவம்பர் அன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லா லெசன்ஸையுமே படித்தா மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். புக் இல்லையே மிஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா எல்லா லெசனையும் புக்கு பேஜ் ப்ளஸ் ரைட் பண்ணி இந்த வீடியோஸில் எல்லா லெசனையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் புக் இல்லையே ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ரைட் பண்ணி மெமரி பண்ணிக்கிட்டே இருங்க. டெஸ்ட் எழுதி என்னோடய நம்பருக்கு என்ன பண்ணுங்கள்? சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் சென்ட் பண்ணுறீங்க, ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் டவுட் வரைக்கும் கேட்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ ரீட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், சீக்கிரம் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. பாய் பாய்.